அடுத்த 20 செகண்ட்ல இந்த வீடியோ உங்களுக்கு தேவையா இல்லையான்னு நான் காட்டுறேன். ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு இருக்கீங்க. ஆனா இது இன்வெஸ்ட் பண்ண சரியான நேரமா இல்ல இது சரியான பிரைஸான்னு உங்களுக்கு தெரியல. எல்லாருமே கம்மி பிரைஸ்க்கு வாங்கிடுங்க, ஜாஸ்தி பிரைஸ்க்கு வித்துடுங்கன்னு சொல்றாங்க. ஆனா அது உண்மையான அர்த்தம் தான் என்ன? ஒரு ஸ்டாக்க எப்படி நம்ம கம்மி விலையில இருக்குன்னு சொல்லுவோம்? ரூ. 100 இருக்கும்போதா இல்ல ரூ. 50 இருக்கும்போதா? இதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான பதில்ங்கிறது கிடையாது. ஆனா ஒரு சில மெட்ரிக்ஸ் வச்சு ஓரளவுக்கு ஸ்டாக் பிரைஸ வேல்யூவும் பண்ண முடியும். அதுக்கு பின்னாடி இருக்கிற பிசினஸ்க்கு எவ்வளவு குடுக்குறோம்னு புரிஞ்சுக்கவும் முடியும். இதெல்லாம் எப்படின்னு உங்கள யோசிக்க வச்சா இந்த வீடியோ உங்களுக்காக. இது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் சீரிஸோட கன்டினியூவேஷன். நம்ம பேசுற கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு கிளியரா புரியறதுக்கு டாக்டர் ரெட்டிஸ் கம்பெனி எடுத்து உங்களுக்கு அனலைஸ் பண்ணி காட்டுறேன். கூகுள்ல டாக்டர் ரெட்டி ஸ்டாக் அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா ஸ்டாக்கோட ஓபன் பிரைஸ், மார்க்கெட் கேப், டிவிடெண்ட் ஈல்ட், அப்புறம் ஸ்டாக்கு பிஇ ரேஷியோன்னு ஒன்னு காட்டும். பிஇ நம்ம ஒரு மெட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். இது ஸ்டாக்கோட கரண்ட் பிரைஸ ஸ்டாக்கோட இன்னொரு ஃபண்டமெண்டலோட கம்பேர் பண்ணும். ஜென்ரலா பிஇ எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஸ்டாக் எக்ஸ்பென்சிவா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இதை நல்லா புரிஞ்சுக்க நீங்க இதை ரியல் எஸ்டேட்டோட கம்பேர் பண்ணலாம். நீங்க சப்போஸ் வீடு வாங்கலாம்னு இருக்கும்போது உங்களுக்கு 2 ஆஃபர் வருது. ஒரு வீடோட விலை 10 லட்சம் ரூபாய், இன்னொரு வீடோட விலை 20 லட்சம் ரூபாய். நீங்க இங்க கேட்கிற முதல் கேள்வி வீட்டோட ஸ்கொயர் ஃபீட் என்னன்னு கேட்பீங்க. மெட்ரிக்ஸ் இந்த மாதிரி தான் யூஸ் ஆகும். 2 ஸ்டாக் வெவ்வேறு பிரைஸ்ல இருக்கும்போது அதை ஈக்குவலா கம்பேர் பண்ண ஒரு டூலா நம்மளுக்கு உதவும். ஆனா இதுல நிறைய மெட்ரிக்ஸ் இருக்கு. பி பை இ, பி பை பி, பி பை எஸ், இவி பை இபிட்டா இப்படின்னு போய்கிட்டே இருக்கும். பி பை இ பிரைஸ் டு ஏர்னிங்ஸ்ங்கிறது ரொம்ப காமனா யூஸ் பண்ற மெட்ரிக்ஸ். இது வந்து ஸ்டாக் பிரைஸ கம்பெனியோட ஏர்னிங்ஸ் பெர் ஷேரோட டிவைட் பண்ணும். டாக்டர் ரெட்டிக்கு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா இந்த வேல்யூ கரண்ட் ஸ்டாக் பிரைஸ் 1220. டாக்டர் ரெட்டியோட ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் 68.11. இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ற வர்ற வேல்யூ 17.91. இத டாக்டர் ரெட்டியோட பி பை இ வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கம்பெனியோட ₹1 ப்ராஃபிட்டுக்கு இன்வெஸ்டர்ஸ் எவ்வளவு தூரம் கட்ட தயாரா இருக்காங்கிறது தான் பி பை இ. இந்த சிச்சுவேஷன்ல டாக்டர் ரெட்டி ஷேருக்கு இன்வெஸ்டர்ஸ் ₹18 வரைக்கும் கட்ட தயாரா இருக்காங்க. ஆனா இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. நம்ம கால்குலேட் பண்ண இந்த வேல்யூ ப்ரீவியஸ் ஏர்னிங்ஸ் வச்சு கால்குலேட் பண்ணதுனால இதை நம்ம ட்ரையலிங் பி பை இ அப்படின்னு சொல்லுவோம். இதுவே இந்த கம்பெனிக்கு கரண்ட் சிச்சுவேஷன்ல அவங்க ப்ராடக்ட்ஸ் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அவங்க ஃபியூச்சர் ஏர்னிங்ஸ் இம்பாக்ட் ஆகும். இதை ஹேண்டில் பண்றதுக்காக இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா ஃபார்வர்ட் பி பை இ அப்படின்னு ஒன்று கால்குலேட் பண்ணுவாங்க. அதோட கால்குலேஷன் கரண்ட் ஸ்டாக் பிரைஸை ஃபியூச்சர் ப்ரெடிக்டட் ஏர்னிங்ஸோட டிவைட் பண்ணுவாங்க. இந்த ஃபியூச்சர் ப்ரெடிக்டட் ஏர்னிங்ஸை நீங்க அனலிஸ்டோட எஸ்டிமேட்ஸ்ல பார்க்கலாம். இந்த வேல்யூ மேத்தமேட்டிக்கல் மாடல் மூலியமா ப்ரெடிக்ட் பண்ணி வர்ற வேல்யூ. அதனால நம்ம இப்போ டாக்டர் ரெட்டியோட ஃபியூச்சர் பி பை கால்குலேட் பண்ண கரண்ட் ஸ்டாக் பிரைஸை அனலிஸ்ட் எஸ்டிமேட்டோட நீங்க இப்போ டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வர்ற வேல்யூ 18.83. கம்பெனியோட ஃபார்வர்ட் ஏர்னிங்ஸை அனலிஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்து அதோட கரண்ட் ஸ்டாக் பிரைஸ் கீழே இறங்கிட்டே இருந்தாங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் அந்த ஃபார்வர்ட் ஏர்னிங்ஸ்க்கு வேல்யூ கொடுக்கலான்னு அர்த்தம். அதுவே அனலிஸ்டோட ஃபார்வர்ட் ஏர்னிங்ஸ் கம்மியா இருந்து ஸ்டாக் பிரைஸ் மேலே ஏறிட்டே இருந்துச்சுன்னா இன்வெஸ்டர்ஸ் இந்த கம்பெனி ஃபியூச்சரா நல்லா பண்ணணும்னு ப்ரெடிக்ட் பண்றாங்கன்னு அர்த்தம். இந்த ஃபார்வர்ட் பி வேல்யூவை கம்பெனியோட ஹிஸ்டாரிக்கல் வேல்யூஸோட நம்ம கம்பேர் பண்ணோம்னா இன்வெஸ்டர்ஸ் இந்த ஸ்டாக்கை கரண்டா எப்படி வேல்யூ பண்றாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். டாக்டர் ரெட்டியோட கேஸ்ல கடந்த 10 வருஷம் பி பை வேல்யூ நம்ம பார்க்கும்போது ரீசென்ட் டைம்ஸ்ல இந்த கம்பெனி கம்மி பிஇல ட்ரேட் ஆகுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சூப்பர், இந்த கம்பெனி அவங்க ஹிஸ்டாரிக்கல் வேல்யூஸை விட கம்மியா ட்ரேட் இருக்கு. அப்போ இந்த ஸ்டாக் சீப்பா இருக்கு அப்படிதானே? அப்படி கிடையாது. இன்னும் சில விஷயங்கள் நீங்க பார்க்கணும். இதே கம்பெனி இதே இண்டஸ்ட்ரீஸோட இருக்கிற அவங்க காம்படிட்டர்ஸோட நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கணும். உதாரணத்துக்கு பிளிப்கார்ட்ல ஒரு ப்ராடக்ட் டிஸ்கவுண்ட் போட்டு ஒரு ரேட் காட்டுறாங்க. அதே ப்ராடக்ட்டை டிஸ்கவுண்டே இல்லாம அமேசான்ல கம்மி விலைக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம டாக்டர் ரெட்டியை அவங்க காம்படிட்டர்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். டாக்டர் ரெட்டியோட ஒரு சில காம்படிட்டர்ஸ் சன் ஃபார்மா, சிப்லா, அரபிந்தோ ஃபார்மா. ஆனா இதுல பாத்தீங்கன்னா அவங்க பிஇ காம்படிட்டர்ஸ் விட சீப்பா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. சரி, இப்ப ஸ்டாக் பிஇயும் கம்மியா இருக்கு, அவங்களோட காம்படிட்டர்ஸ் விடையும் கம்மியா இருக்கு. இப்ப வாங்கலாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா பிஇ மட்டுமே வச்சு ஒரு ஸ்டாக்கை வாங்கக்கூடாது. நீங்க கம்பெனியோட growth ரேட் பார்க்கணும், கம்பெனி ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், கம்பெனி டெட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், அப்புறம் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண புது ப்ராடக்ட்ஸ் எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்க்கணும், கம்பெனி மேனேஜ்மெண்ட் நல்ல ஒர்க் பண்றாங்களான்னு பார்க்கணும். இதெல்லாம் பார்க்காம வெறும் பிஇ மட்டுமே நீங்க பார்த்து வாங்குனீங்கன்னா நீங்க வேல்யூ ட்ராப்ல போய் மாட்டுவீங்க. ஸ்டாக் பார்க்க சீப்பா இருக்கும், ஆனா நீங்க வாங்கின உடனே அதோட வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிட்டே வரும். அப்ப இவ்வளவு நேரம் நான் பார்த்ததுக்கு என்ன யூஸ்? பிஇ அப்படிங்கிறது ஒரு ஸ்டாக்கோட பிரைஸை குயிக்கா நம்மளுக்கு கேஜ் பண்ண உதவும். நீங்க ஒரு ஸ்டாக்கை பை இல்ல செல் அப்படி பண்ணணும்னா மேனேஜ்மெண்ட் அவுட்லுக், எக்கனாமிக் அவுட்லுக், அப்புறம் அந்த கம்பெனியோட ஆபரேஷன்ஸை புரிஞ்சுக்கணும். ஒரு வீட்டோட ஸ்கொயர் ஃபுட் மாதிரி. ஸ்கொயர் ஃபுட் உங்களுக்கு அந்த வீட்டு சீப்பா இருக்கா இல்ல காஸ்ட்லியா இருக்கான்னு காட்டும். ஆனா நீங்க வாங்க போறீங்கன்னா அந்த ஏரியா எப்படி, அந்த ஏரியால செக்யூரிட்டி எப்படி இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கா, பக்கத்துல ஹாஸ்பிட்டல் இருக்கா அப்படின்லாம் நீங்க பார்த்து வாங்குற மாதிரி பிஇ ஸ்கொயர் ஃபுட் மாதிரி வெறும் ஒரு டூல்.
நீங்க பை செல் டிசிஷன் எடுக்கும்போது மத்த ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் வாங்குங்க. இந்த மாதிரி இன்வெஸ்ட்மென்ட் கன்டென்ட் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்வெஸ்ட்மென்ட் கன்டென்ட் பிடிச்சா உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. தேங்க் யூ.